டியர் ஜிவி பிரகாஷ் அண்ணா ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, இது ஆக்சுவலி குட் நைட் படம் அப்படியே ஆப்போசிட் ஃபீமேல் வெர்ஷன் ஆஃப் குட் நைட்டுன்னு வச்சுக்கலாம். கொஞ்சம் சேஞ்ச் இருக்கும், ஃபாதர் சென்டிமெண்ட் இருக்கும். மற்றபடி குட் நைட் படமே தான். ஹீரோயினுக்கு தூங்கும் போது கொரட்டை சவுண்டு கொஞ்சம் அதிகமாக விடுவாங்க. அதனால அவங்களுக்கு வர பிரச்சனை. ஹீரோயின் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கும்போது அவங்ககிட்ட சொல்லிடுவாங்க, எனக்கு கொரட்டை விழ பிரச்சனை இருக்குது. அதனால எல்லோரும் போயிடுவாங்க. ஒரு நாள் அப்படி தான் நம்ம ஜிவி பிரகாஷ் வராரு. அவங்க அண்ணன் சொல்லி கல்யாண பொண்ணு பார்க்க இவங்க சொல்லலான்னு தான் நினைக்கிறாங்க. இவங்க அம்மா நீ சொல்லாத, கல்யாணத்துக்கு அப்புறமா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால இவங்க அதனால அப்படியே கல்யாணம் நடந்து ஃபர்ஸ்ட் நைட் வர்றது. அப்போது ஹீரோ சொல்கிறார், நான் லைட்ஸ் கிளிப்பர், எனக்கு தூங்குமா சின்ன சவுண்டு வந்தாலும் நான் டிஸ்டர்ப் ஆகிடுவேன். அப்போ தான் ஹீரோயின் ஃபீல் பண்ணுறாங்க, ஹீரோ சொல்லலையே. சரி ஹீரோ தூங்கிடுறாரு. அப்படியே ஹீரோயின் தூங்கக்கூடாது ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க, முடியல, தூங்கிடுறாங்க. இங்கேருந்து கதை ஸ்டார்ட் ஆகுது. அப்புறமா ஹீரோ எந்திரிச்சு பார்க்குறாரு, ஹீரோயின் கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அதுலேருந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஆச்சு ரெண்டு பேருக்கும். ஒரு நாள் நைட்டை ஷிஃப்ட்டு போட்டு தூங்கினாங்க. ஹீரோ வேலையில் தூங்கி அதனால ஒரு இன்டர்வியூ மிஸ் பண்ணி அதனால வேலை தூக்கிட்டாங்க. அவமானம் இன்சல்ட் பண்ணிட்டாங்க. அதனால ஹீரோ வேண்டாம் நம்ம பிரிஞ்சுனா சொல்லி டைவர்ஸ் அப்ளை பண்ணுறாரு. இதுக்கப்புறமா என்ன ஆச்சு, ஹீரோயின் சேர்ந்தாங்களா? அப்புறமா இது நடுவில் அப்பா ஓடி போனார்ல, அவங்கள சேர்த்து வச்சாங்களா? ஒன் டைம் டீசென்ட் வாட்சபிள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க.